ஸோ ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்டிஜி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா செயின்டு டுகெதர் தான் கைஸ் பார்க்க போகிறோம். இது ஒரு இந்த கேமில் நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம எண்ணையும் ஆர்டிஜியும் இந்தமாரி செயினை வச்சு கட்டி போட்டுருவாங்க. நாங்கள் 2 பேரும் அவங்க கொடுக்குற பசில்ஸை முடித்து போகணும். இது யாரு பைத்தியாரா வெள்ளோடா வாயா இந்த சைடு வாயா இதோ இதுமாரி இருக்கும் கைஸ். இதில் போய் நம்ம நின்றுக்கணும். இப்படி நின்றால் நம்ம பேராகி நம்ம செயின் போட்டுருக்கோம். இதோ காட்டுறேன் இருங்க. இதோ செயின் போட்டிருக்காங்களா? இது வந்து நம்மளால் லென்த்தாக இழுக்க முடியாது. 2 பேரும் வேணால் போய் முட்டிக்க தான் முடியும். இதே இந்த செயினை வச்சுன்னு நாங்கள் 2 பேரும் ஒன்றா செயல்பட்டு அங்கே போய் மேலே போய் எங்கெங்கேயோ போய் அங்கே போய் இங்கே போய் முடிக்கணும். இதுதான் இந்த கேமுடைய மீனிங். சரி, இந்த வீடியோ பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்க்குறவங்க மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டு பாருங்கள். சரி வாங்க கேம் பிளேக்குள்ளே போகலாம். சரி நில்றா பின்னாடி வாடா. ஏறி மேலே போயின்னே இருக்கோம். மேலே போய் பாரு இப்படி தான் நடக்கும். வெயிட் பண்ணும் கைஸ். அது வர டக்குன்னு வந்து குட்டி ஏட்ட கடைசிடும். அது இது ஹெல்ப் பண்ணி விடுவோமா? ஹெல்ப்பு அடா பாவி ஊண்டான் இந்த ஒர்க்காம பாருங்க. புல் இதில் ஊந்தா நம்மளால் புல் பண்ணி அவளை மேலே இழுக்க முடியும் கைஸ். இழுத்துக்கலாம். ஃபஸ்ட் அவன் ஊதிக்கிட்டோம். ஓகே அட்டா டே ஊன்ட்டா காப்பாற்றுறா. டேய் காப்பாற்றுறா. காப்பாற்றேவ். காப்பாற்றிடான். என்னங்க செயினே இல்லை. செயின் கட்ட வச்சா இல்லை. வந்துட்டான். இப்போ நீ போ டைவ் அடிக்கிறேன்னு நினைப்பாடா மனசில். பார்த்தீங்களா கைஸ்? டைவ் அடிச்சுட்டு போயிருந்தா அப்படியே போட இதுலேயும் நீ முதல்ல குதி. அவ்வளோதான். அரிசி மூட்டையில் குதிக்கணும். அடுத்து ட்ரம்மு என்னப்பா ஜஸ்ட்டுங்க கல். பக்காவாக போகிறோம். ஒரு வாட்டி கூட விடலை. அது ஓட்டு மேலே இந்த கல்லுக்கு ஹேங் ஆகுதுங்க இந்த கேம் பயமா. மற்றதெல்லாம் கூட போட ஏறும். ஏறு தம்பி என்ன துடிக்கிறேன் காய்ஸ். ஏறா ஏற்றி. அவ்வளோதான். நம்ம தான் கஷ்டப்பட்டு உழைக்கப்பட்டு வந்துருக்கோம். அதுக்கு அந்த கல்லறை மேலே குதி. இது மேலே குதிச்சு அந்த போகணுமா? ஓகே டேய் காப்பாற்றுறா. வந்துட்டேன் நீ குதிரா. டேய் குதிரா மேலே குதிச்சுட்டா. கீழே ஏடா குதிச்சடே. ரெண்டா விளாட்டா இல்லை ஆடாமன்றா. ஆடிக்கினே இருக்கான். வெயிட் பண்ணியா கோளாராக இருக்காங்க. இப்போ என்ன நான் மேலே ஏறல. எனக்கு நான் ஊழு மேலே ஏறி நிற்கல கைஸ். அதுக்குள்ளே பறக்கிறான் அப்படியே. மறுபடி போ. இது அவன் மேலே தான் தப்பு கைஸ். ஏறிடு. அவ்வளோதான். போ குதிப்போ. குதிச்சாச்சு போ. இது நல்ல டெக்னிக் கைஸ். நீங்கள் வந்து 2 பேரும் ஒரே டைமில் குதிக்கக்கூடாது. 2 பேரும் ஒரே டைமில் குதிச்சா அதோ இப்படி யாரோ ஒருத்தவன் கீழே வந்தாலும் 2 பேரும் வந்துப்போம். தூக்கி விடு. போ. ரைட்டு லெஃப்ட்டு ஸ்ட்ரைட்டு ரைட். இந்த பட்டனை அழுத்தனால அந்த ஜம்ப் பண்ணுற பட்டன் சில வாட்டி ஒர்க் ஆக மாட்டுது கைஸ். ஒர்க் ஆக மாட்டுதா இல்லை நான் தப்பாக அழுத்துறேன் தெரியல. பக்கத்தில் அழுத்திடுறேன். இங்கே இதான் நடக்கும். இங்கே வெயிட் பண்ணுங்க. டேய் விட்றா. ஜம்ப் பண்ணி வந்துடுவேன்டா. ஓகே இது மேலே நிற்க விட்றா.
அவனும் விட்டான். இதான் நடக்கும், 2 பேரும் ஒரே டைம் முடிச்சா. லைவ் எக்ஸாம்பிள் காட்டுவோம் கைஸ், பார்த்து உட்காரா இருங்க. அடா பாவி படுத்துக்கிட்டாங்க இங்கே. ஏரியா ஏரியா சல்லுன்னு வந்துரு. ஏரியா என்னையா உளரா ஊந்தி எந்த பார்த்தீங்களா? ஸ்பைடர்மேன்றா ஒன்று போய ஸ்ட்ரைட்டு ரைட்டு பயங்கரமாக இருக்குது. இது வேறு கடுப்பாக இருக்குது. ஸ்ட்ரைட் இன்னொன்று அரிசி மூட்டையில் போய் அந்த இதில் கேனில் ட்ரம்மா கேனன்னு தெரியல, ஏதோ கல் பாருங்களா ஹேங் ஆகுது. குதி குதிரான். ஓய் தம்பி குதியா பார்த்து பொறுமையாக குதிக்கணும். அவ்வளோதான். ஃபஸ்ட்டு நீ குதி. அந்த கலர் அந்த இதில் நீ ஃபஸ்ட்டு குதி, மேலே குதி. அருமையாக குதிச்ச ஸ்பீடாக தாண்டி இடம் வச்சுங்க. வெயிட் பண்ணு. ஒருத்தன் இன்னைக்கு குதிச்சிட்டு மாறா, நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறா. இப்போ தான் இங்கே வந்திருக்கோம் கை. இன்னும் எங்கேயோ போக வேண்டியது இருக்குது பாருங்க. இன்னும் எங்கேயோ அங்கே இதோ இருக்குது. என்ன பண்ணுறது? ஓடு அவ்வளோ ஊந்துடக்கூடாதீங்க. ஏறிடலாம், ஸ்பீடாக ஏறிடலாம். எனக்கு தெரிஞ்சு ஒன்று அடிச்சுட்டு இருந்தோம். இப்படி குதி, அப்படி குதி. எப்படி குதியா? ஆப்போசிட்டில் குதிக்கிறான் பாருங்க. இப்படி குதிச்சா அப்படி பண்ணி குதிக்கிறான். அந்த கூட அந்த எலும்பு கூடில் போட்ட விட இது ரிஸ்க்கு கம்மிங்க. அது விட இப்போ தானே ரிஸ்க்கு கம்மிங்க. அதுக்கெல்லாம் சூப்பர் தெரியாது. ஆற்றுங்க போயா இங்கே போயா போ ஓடிட்டான் முடிச்சுட்டான். இங்கே குதி அதிலே போயிருக்கலாமா? அதில் ஊந்தா கஷ்டமாயிடுங்க. இதில் மட்டும் ஊந்தா இதெல்லாம் அவன் அப்படியே நடந்தே போகிறான். எப்படா குதிரான் குதி இதாண்டா இப்போ இதை ஊந்துராதுறான்னா தொங்குறான் பாருங்க. இப்போ குதி வா இல்லை குதி. அப்புறம் இல்லை குதி. என்ன தம்பி அது செயினில் நடக்க வைக்கிறீங்களா? இந்த ட்வின் டவர் படம் பார்த்துருக்கால, கயிறுலையா நடப்பான். இந்த அதேமாதிரி செயினில் நடக்கா. ஏன்டா தூக்கி அடிச்சிருக்கோம் நேரம் என்ன இந்த பைத்தியக்காரா? ஏன்டா இப்படி பண்ணுற? நான் உண்டா உழந்துடாதரா, தூக்கி விட்டுறா. என்ன உழுந்துயா? போ இவனே முதல்ல போட்டோம். ஏன்னா இவன் ஊந்தான் நம்ம தூக்கி வந்துடும். பின்னாடி ஊன்ட்டானா அப்புறம் நம்ம சரி கட்டி வந்துடுவோம். அவர் ஊன்ட்டான். சரிவா நானே முன்னாடி குச்சி போகிற எங்களுக்கு குதிக்கிறோம். அது சல்லுலையா? பரவாயில்லையா? நினச்சது கூட ஈஸியாக தான் இருக்கும். மேலே அடிக்குது. அதான் குச்சிப்போம். குடி ஊன்ட்டான். இதுதான் சொன்னாங்க. முன்னாடி ஊந்துருவான். அவனை தூக்கி விட தான் நம்ம பின்னாடி வரோம். போய் அங்கே போனோம்னா என்னடா டே, அது பார்க்கறதுக்குள்ளே ஒழுங்குதான் பாருங்க. அருமையான ஆளுக்கு. போ குச்சி போகிறான்டாக்கா. நம்மளும் குச்சி போவோம். இது நல்லா இருக்கு இது. ஆனால் ஊந்தா இன்னும் நல்லா இருக்கும் தெரியும். அப்போ அழுதுன்னு இருக்கா போயா? இது நல்லா இருக்கு. பார்த்தீங்களா? பின்னாடி அடிச்சுது.
இதான் ஊந்துருக்கோம், வேற 4 ஊந்துருக்கோம், அவனும் ஊந்துருக்கான். எப்படி எப்படி அதுக்கு தான் சொல்கிறேன், ஒரே டைமில் குதிக்காதீங்க. நம்ம மட்டும்தான் கைஸ் இங்கே விழாம வரோம். இது ஈஸிரா, வாடா அப்படியே ஸ்ட்ரைட்டாக போய் நேருங்க. இவ்வளோ ஈஸி பைப்பு, அதான் தடிக்க விடாமல் இருக்கணும். வாயா வாயா, படிக்கட்டில் வாயா. பரவாயில்ல கைஸ், இவ்வளோ இதுக்கு மேலே வந்துருக்கோம். எங்கே போயிடும். எனக்கு பாருங்க, செயின் கட்டான மாரி கட்டுறான். இல்லை நான் மட்டும்தான் செயினை மாட்டின்னு போகிற மாதிரி இருக்கு. வாயா. பொறுமையாக அவனுக்கு தாங்க ஆகுதான் வை குதி. குதிச்சிட்டான். இப்படி வா, அப்படி வா, இங்கே வா, குதி. என்ன ட்ரெஸ் இது டேய், நான் போட்டிருக்க ட்ரெஸ்ஸு எவ்வளோ டீசெண்டாக இருக்கும். என்ன போய் இந்த சம்மந்தமே நம்ம ஏன்டா இங்கே இந்த சைடு குச்சா அங்கே இருக்கு கல் ஊந்துருவான். ஓகே தப்பிச்சிட்டான். இதில் போயிடுவாங்க, இதில் போயிடுவான். ஈஸி தான் இது. இதில் உழவே வாய்ப்பு இல்லை. இப்படியே கிட்டே இருக்குது. வாய 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 வாய. முன்னால் முடியும் போடா. ஊந்தா 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 ஊந்தான்னு சொல்லும் போதே ஊந்தான் பாரு. என்ன வேலை பார்த்தோம் தம்பி, உன்னை நம்பி நான் முடிச்சுட்டேன். இப்போ இது மேலே குதிச்சு அது மேலே குதிக்கணுங்களா? அப்படியே இருக்காதுடா, வெயிட் பண்ணுங்க. இப்படியே குதிச்சு பார்ப்போம். இப்படியே வந்துடும்டா நீ. மேலே போக தான் இருக்கு அதிர்ச்சியே. குதி. குதிரவா ஒப்பாள். எது செக் பாயிண்ட்டு? இது செக் பாயிண்ட்டா என்னன்னு தெரியல. செக் பாயிண்ட்டே பிடிக்க முடியாதா என்னன்னு உங்களுக்கு பரவே இல்லை. ஈஸியில் எல்லாம் ஓடி நடுவில் ஒரு புதகுழியில் போய் ஊந்துறாங்க. ஊந்துராதனா தான் ஊந்துடுறான் இவன். நான் இங்கே தான் ஏன் நிற்கிறேன். ஊந்துராத வெயிட் பண்ணுங்க. அப்படியே பாடம் நான் உண்ட மாதிரி உண்டண்டா சொல்லிதான். வாய 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 வாய. ஏனி இது மேலே இது ஆபத்து இல்லை. அப்படியே ஏறு ஏறு ஏறு. இல்லை நான் அப்படியே இறங்கிறேன். வந்த வழியிலே இறங்கி போயிடுறாங்க. என்ன தம்பிலாம் விளாட்றீங்களா? பார்த்துட்டு நான் பண்ணுறது வந்துட்டோம். இவ்வளோ மேலே கடந்து தானே ஆகணும். கடக்கலாம் இந்த ஊர் என்ன நம்மளுக்கு சொல்லும். அப்படியே வாயாயோ அப்படியே வந்துட்டோம். இருங்க, இப்படி போய் சுற்றின்னு போட்டோங்க. நம்ம இப்படியே ஏறிடுவோம் ஸ்ட்ரைட்டு. ஏறி என் தலை மேலே ஏறுறான் பாரு. வா 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 வா. இது நல்லா இருக்கும். இது இருடா. அப்படி போனால் ஒரு கேப் இருக்குது, பார்த்துப்போம். போ ஊந்தா மரணமாக இருக்கு. ஊந்தா கீழே தான் போகணும்னு நினைக்கிறேன். கீழே வேற எதுவும் இல்லை. போ குதி குதி குதி. ஊன்ட்டான்டா. அப்போ அப்படி குச்சி மேலே ஏற்றியா? இது வந்துட்ட நானும். எப்படா பண்ணுறேன்? இந்த கீழே ரைட் சைடா நீ குதி. ரைட் சைடு நீ குதி. வண்டியிலே ஆகாசம் ஏமான பரவாயில்லையே. மேலதான் எனக்கு கொஞ்சம் ஆட்டமே போய் இருந்தாலும் மேலே ஏறி மேலே போயிட்டோம். அப்போ கீழே போயிட்டோம். ஏறு சரி ஏறு. ஒரே ட்ரையில் வந்துடுறேன். ஒரே ட்ரையில் கீழேயும் போயிடுவோம் போல. எவ்வளோ வாட வந்துட்டேன். அவள்தான் நம்ம தான் அப்படி பார்த்து போய் ஏதோ அதிர்ச்சி வச்சுருப்பாங்க. அட்டா வாங்கிடா தூக்கி அடிச்சிச்சு கைஸ். கொஞ்சம் நான் பேலன்ஸ் பண்ணலன்னா எல்லாரும் அவ்வளோதான். நான் அப்பயே சொன்னேன் இங்கே ஏதோ வச்சுருப்பானுங்கன்னு. பொறுமையாக ஏறு. இது ஸ்ட்ரீட் லைட்டா
அப்படியே பொறுமையாகவே போகலான்டா. ஏன்டா அவ்வளோ அவசரம்? வலுக்குதுடா இது. அவ்வளோதான். இதான்டா என்னது இது? லிஃப்டாடா இது? இது நல்லா இருக்கு. அது இரு, அது விழாதடா. இருடா, மேலே போகணுமா இல்லை அந்த சைடு போகணுமா? அந்த சைடு போகணும் தான் நான் வெயிட் பண்ணுவேன். அடுத்த வாரத்தில் குச்சிருவோம். 1 2 3. அதையாவது புடியா, இதையாவது புடியா. ஐஸ் எங்கே இருக்கோன்னு தெரிஞ்சா மன வருத்தமாயிடுவோம். இப்போ தான் இந்த கேவுக்கு வரோம். அதிகமாக போச்சு. நான் கரெக்டாக குச்சி ஆயிடுச்சு. அவன் மேலே தப்பாயிடுச்சு. நான் வர வரையும் வெயிட் பண்ணாட்டா. ஏன்டா குதிக்கிற? போயா. சரி, நீ இங்கே இரு, நான் குதிக்கிறேன். சொன்னதான் குதிப்பு. ஏரியா போயா ஏரி. இங்கே மறுபடியும் போகணுமா? வா வந்து நேரு. பைத்தியா இருப்ப இல்லையா? நான் தான் குதிக்கிறேன்னு தெரிஞ்சில்ல, நிற்க மாட்டேடா. அவ்வளோ முடிஞ்சு போச்சு. வாழ்க்கை போச்சு. எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ மேலே ஏறினா பாருங்கள். உட இடத்துக்கே 1/2 மணி நேரம் ஆகும் போல். இவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே ஏறினா அசால்ட்டாக நம்மளை உழ வச்சுட்டான் பாருங்க. எங்கேயும் போய் மலையில் முட்டி சாவ போகிறோம். அதையாவது புடுறா. வாடா அப்படியே புடுறா. அப்படின்னு நடந்து போயிருந்தோம். எப்பட்றா நடக்கும்? சுற்றி பார்த்து இங்கே வாடா. எங்கடா அந்த சைடு போகிற? வாடா. சரிவா. ஐயா, அங்கே வழியே இல்லைடா. இப்படி தான்டா சுற்றின்னு போனோம். வாடா, வழி இருந்தால் போவோம், இல்லைன்னா வீடியோ முடிச்சுப்போம். முடிக்கணும்னு ஒரு ஆர்வத்தில் வந்த வயசு எல்லாம் இவன் பண்ணது. அந்த லிஃப்டில் சொல்லணும் கரெக்டாக. அடுத்த வருஷத்தில் குடிச்சுருந்தாலும் நீங்கள் பார்த்தோன்னே பின்னாடி இருக்கும். கிட்ட வந்து நிற்கணும்டா நீ. என் பக்கத்துலேயே வந்து நிற்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும் லென்த்து. இங்கே வழி இருக்கு பாருங்க வயசு. ஆனால் இது எவ்வளோ கீழே இருக்குன்னு தெரியல. இது குதிக்க முடியுமானே தெரில. 1 2 3 கோ. வரப்போ என் வாழ்க்கையில் ஐயோ, அது பிடிச்சிருக்கலாம் கைஸ். இப்போ தான் இங்கே இந்த இடமாடா இது. சரி கைஸ், உங்களுக்கு பார்ட் 2 அதாவது எண்டிங் வேணும்னா அந்த இடத்துல இருந்தே நான் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். அதான் அந்த லிஃப்ட் மாரி மேலே போய்ட்டு வந்து அங்கேருந்தே கண்டினியூ பண்ணுறேன். உங்களுக்கு பார்ட் 2 வேணும்னா என்னுடைய டார்கெட் வந்து ஒரு 1K லைக்ஸ். ஜஸ்ட்டு ஒரு 1K லைக்ஸ் கேட்குறேன் கைஸ். 1K லைக்ஸ் தான். அதை மட்டும் போட்டு விடுங்க. பார்ட் 2 உங்களுக்கு நாளைக்கே வரும். சரி காய்ஸ், பாய் காய்ஸ். வீடியோ பார்த்தவங்களாம் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. சரி, பாய்.